அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தற்போது கடிகாரத்தில் 3 மணி. பெரிய முள் வடகிழக்கு நோக்கி நின்றால் சிறிய முள்ளின் திசை என்ன? ஃபஸ்ட்டு கிளாக் போட்டுக்குங்க. 12, 6, 3, 9. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 மணி அப்படின்றாங்க. சின்ன முள் இங்கே இருக்கும், பெரிய முள் 12ல் இருக்கும், 3 மணின்றாங்க. இப்போது பெரிய முள் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு திசையில் நோக்கி நின்றால், பெரிய முள் பார்த்திங்கன்னா வடகிழக்கு திசையில் இருக்குது அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு மறுபடியும் இங்கே கிளாக் போடுங்க. அதாவது இது வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய முள் வந்து வடகிழக்கு திசையில் இருக்குது அப்படின்றாங்க. பெரிய முள் வந்து வடகிழக்கு திசை, அதாவது இங்கே இருக்குது அப்படின்றாங்க. வடகிழக்கு திசையில் பெரிய முள்ளோட இது நம்பர் என்ன பாருங்கள், 12. 3 மணினா பெரிய முள் வந்து 12ல் தானே இருக்கும். இங்கே 12 போடுங்க. இங்கே 1, 2, 3 இங்கே வரும், 4, 5, 12க்கு ஆப்போசிட்டில் 6 வரும், 3க்கு ஆப்போசிட்டில் 9 வரும், 7, 8, 10, 11. இப்போது 3 மணினா எங்கே இருக்கும் பாருங்கள், சின்ன முள் வந்து இங்கே இருக்கும். சின்ன முள் வந்து எந்த திசையில் இருக்குது பாருங்கள், இது வந்து வடகிழக்கு திசையில் இருக்குது பெரிய முள். அப்போ சின்ன முள் வந்து பார்த்திங்கன்னா இது தெற்கு, இது கிழக்கு. அப்போனா வந்து சின்ன முள் வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கு திசையில் நோக்கி தான் இருக்குது. இந்த கேள்விக்கான விடைன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தென்கிழக்கு.